ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பழைய ஷர்ட்டு தான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ்லேருந்து அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாட்டம் சைடு கட் பண்ணணும். இதோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 15 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதேமாரி பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சைடாக இருக்குது பார்த்திங்களா, கிராஸ் பீஸாக இருக்குது, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 15 இன்ச் இருக்குது பார்த்திங்களா, அதில் வேணால் நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே அந்த எக்ஸ்ட்ராவாக கிராஸாக இருக்க பீஸ் நமக்கு தேவைப்படாதுங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 2 சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு 2 பீஸ் மாதிரி வருங்க. இப்போ இந்த ஓரம் கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஓரமும் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 2 ஓரமும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 4 ஓரமும் 3 இன்ச் 3 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு இந்த 4 ஓரமும் அப்படியே நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத அந்த குட்டி குட்டி கிளாத் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம தைச்சது போக மீதம் இருக்கிற துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த ஷர்ட்டு பீஸ் கூட மேலே வச்சு அப்படியே நீங்கள் 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் 4 ஓரம் தைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸும் அந்த ஒரு பீஸ்க்கு மேலே வச்சு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிடணுங்க. தையலெல்லாம் உள்ளதாக இருக்கும், வெளியே நமக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்க துணியெல்லாம் வேண்டாம், கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பீஸும் ஒன்றோடு ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மாறும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபுல்லாக ஒன்றோடு ஒன்று வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து கார்னரில் வைக்கணும். இந்த மாதிரிங்க பாக்ஸோட ஒரு கார்னரில் வந்து இந்த சின்ன பீஸை ஃபஸ்ட்டு க்ராஸாக வைக்கணுங்க. எப்படி நான் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி திருப்பிட்டு அப்புறம் 4 ஓரமும் தைக்கணும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸை உள்ளே திருப்பிட்டு இப்போ 4 ஓரமும் அப்படியே தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும்தான் 4 ஓரமும் தைக்கணும். அதுக்கப்புறம் வைக்கிற பீஸில் ஒரு சைடு மட்டும் நீங்கள் தைச்சா போதும். ஃபஸ்ட்டு இந்த பீஸோட நல்ல சைடு ஒரு ஓரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு இப்போ 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 1 பை 1 ஒவ்வொரு பீஸாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். மீதி எல்லா பீஸும் 4 ஓரம் தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த சின்ன பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் மட்டும்தான் 4 ஓரமும் தைக்கணும். இதுக்கப்புறம் செகண்டாக பாருங்கள், இந்த பீஸ் நான் வைக்கிறேன். இது ஒரு ஓரம் மட்டும் இந்த ஓரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடணுங்க. நல்ல சைடு வெளியே அப்படியே திருப்பிடணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம், நீங்கள் தைச்சிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓரம் அப்படியே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மேலே வச்சுட்டு அப்படியே தைச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை அப்படியே வெளியே திருப்பிடணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியே திருப்பி காமிக்கிறேன். நம்ம தைச்சது போக மீதம் இருக்க அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம். அது இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாங்க. ஏன்னா ரொம்ப குட்டி பீஸ்லாம் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். பார்க்க நீட்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த பிசுரெல்லாம் உள்ளே இருக்க மாதிரி இப்போ நல்ல பீஸ் வந்து வெளியே திருப்பி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்ல சைடு ஒட்டுக்காக இருக்க மாதிரி உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடணுங்க. இதே போல் தான் ஒவ்வொரு பீஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி திருப்பிடணும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்க குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா இப்படி நான் காமிக்கிற மாதிரி அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 ஓரமும் ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் போட்டிருந்தோம்ல 3 இன்ச் 3 இன்ச்சுக்கு அப்புறம் உள்ள பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே தான் இந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு வெளியே அந்த பாக்ஸுக்கு வெளியே வந்து ஒரே கலரில் ஒரு 4 பீஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்து தான். இந்த துணியை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பிடணுங்க. நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிடணும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஷர்ட் எவ்வளோ எடுத்துருக்கணும் 15 இன்ச் கட் பண்ணோம்ல அந்த அளவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ 18 இன்ச் இதில் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி இதை அப்படியே திருப்பிடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மீதி 3 கார்னர்லேயுமே மீதி 3 பீஸ் இதே போல் ஒன்றுக்கு மேலே இப்போ பாருங்கள் ஒரு பீஸ் வச்சுட்டோம். இப்போ இன்னொரு பீஸ் இதுக்கு மேலே வச்சு இப்போ உள்ளே இப்படி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிடணும்.
இப்போ இந்த ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பிடணுங்க நல்ல சைடு வெளியே. இதே மாதிரி தான் 4 ஓரமும் இந்த பீஸ் கொடுத்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வெளியே திருப்பிடணும். இப்போ இதே போல் தான் 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணி திருப்பிடணுங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்க நீட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது குட்டி குட்டி கிளாத்தில் பண்ண மாதிரியே தெரியாது, ஒரு டிசைன் மாதிரி நமக்கு இருக்கும். டிசைன் பில்லோவாக தான் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா பழைய சட்டையில் நம்ம பில்லோ கவர் தான் செய்வோம், ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பில்லோ கவர் மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே நான் பில்லோ உள்ளே வச்சு காமிக்கிறேங்க. வீட்டில் இருக்க குட்டி குட்டி கிளாத்து நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற அந்த சின்ன சின்ன கிளாத் கூட நமக்கு இப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் பாருங்கள். இது ஒரு அழகான டிசைன் பில்லோ கவராக மாற்றியாச்சு. பார்க்க நீட்டாகவும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டோட ஸ்லீவ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2 கைப்பகுதியும் இப்படி காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பட்டன் பீஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கையில் வந்து பட்டன் இருக்கும்ல, அதை வந்து தனியாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கையில் இருக்க பட்டன் பீஸையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சைடில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவ்லையும் சைடில் கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மேலே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, ஏற்ற இறக்கமாக இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இப்படி சைடு ஓப்பனாக இருக்கும். இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சைடு அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதோட நல்ல சைடு வந்து வெளியே இருக்கும். இப்போ அது உள் சைடு பார்த்திங்கன்னா டபுளாக ஒரு ஓரமாக அப்படியே ஒரு ஓரம் மட்டும் டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் ஃபோல்டு பண்ணணுன்னா நம்ம சைடை ஜாயின் பண்ணல ஓப்பனாக இருந்த சைடு, அங்கே தான் நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காலருக்கு கீழே அந்த பேக் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் தான் இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் அப்புறம் 13 இன்ச் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை நாங்கள் 2ஆக கட் பண்ணணும். இந்த ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபோல்டு பண்ணி டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 பீஸ் கிடைக்குங்க. இதை இப்போ நான் காமிக்கிற மாதிரி 2 ஓரமும் மடிச்சுட்டு எகைன் ஒரு பக்கம் மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் விட்டுருணுங்க. இதே மாதிரி 2 பீஸையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஹேண்டிலுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸோட உள் சைடு இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் உள் சைடு அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எப்படி அட்டாச் பண்ணணும்னா, இப்போ லாஸ்ட்டில் இருந்து ஒரு 3 இன்ச் இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ்லேயும் ஹேண்டில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லீவில் நம்ம பட்டன் பீஸ் 2 கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே ஓரமாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பீஸோட ஒரு சைடு நல்ல சைடு இருக்கும் பார்த்தீங்களா, வெளி சைடு, அதுக்கு மேலே இந்த பீஸை வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஓரமும் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது இங்கே இருந்து ஒரு 2.5 இன்ச், அந்த பக்கம் இருந்து ஒரு 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஓப்பனாக இருக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்ல சைடில் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு மீதி 3 சைடும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த 3 ஓரமும் தைச்சி எடுத்து காமிக்கிறேன். 3 ஓரமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்ல சைடு வெளியே திருப்பி எடுத்துடலாம். இப்போ இப்படி தான் இருக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பேக் சைடு பாருங்கள், இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வெஜிடபிள்லாம் வாங்குறதுக்கு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் பட்டன் போட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக கைக்கு அடக்கமான ஒரு பை ரெடிங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா இது நீங்கள் கையில் சும்மா ஹோல்ட் பண்ணிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது கடைக்கோ இல்லை மார்க்கெட்டுக்கோ போகும்போது ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி ஈஸியாக உள்ளே இருக்க பை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய ஷர்ட் இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.